நாளை காலை மாண்பு முதலமைச்சர்கள் அந்த இறந்தவர்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அறிக்கையை பெற்று உரிய நிவாரண நிதியை அரசு அறிவிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது உள்ள ஃபயருக்கான எல்லா ஏற்பாடுகளும் கரெக்டாக செஞ்சுருக்காங்களா? அந்த மாதிரியான ஏதோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ உள்ளே போக முடியல. உங்களுக்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க, உள்ளே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. காலையில் பார்த்தா தான் என்னங்கிற தெரியும். அதனால் மாவட்ட நிர்வாகம் அதுக்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடியவர் விரைவில் குணமடைய இந்த நேரத்தில் அவர் நல்ல முறையில் குணமடைந்து மீண்டும் நல்ல முறையில் திரும்ப வேண்டும் என்று இன்றைக்கு நான் அதை நல்ல முறையில் திரும்பி மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த சம்பவம் ஏற்பட்டவுடனே மாவட்ட நிர்வாகம் மாண்பு முதலமைச்சர்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அதில் தலையிட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மாவட்ட நிர்வாகம் முழுமையாக ஈடுபட்டு இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் மருத்துவமனையில் சேர்த்து உரிய சிகிச்சை அளிப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கார்கள். இன்னும் தேவைப்படுமானால் மேல் சிகிச்சையும் செய்வது, எங்காவது மதுரைக்கோ மற்ற மேல் சிகிச்சைக்கு அனுப்ப வேண்டும் என்றாலும் அதையும் அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை, எல்லாமே அரசு மருத்துவமனையில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் 2 பேர் தனியார் மருத்துவமனையில் இருக்காங்க, மற்ற எல்லாம் அரசு மருத்துவமனையில் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.